அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் காயின் வாங்கி சேர்த்து வைக்கிறது லாபமாக இருக்குமா, இல்லை அதே அமௌண்ட்டை நம்ம டிஜிகோல்டில் ஸ்பெண்ட் பண்ணி 11 மாதம் முடிஞ்சோடனே காயின் வாங்கினோன்னா லாபமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டாக கேல்குலேஷனோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம காயின் வாங்குறதுக்கான கேல்குலேஷன் பார்த்துடலாம். இன்றைக்கி 1 கிராம் ரேட் வந்து 12,770 ரூபா. நம்ம வந்து 100 மில்லிகிராம் வாங்க போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 கிராம் ரேட் 12,770 இன்ட்டு 100 மில்லிகிராம் 0.100 நமக்கு வந்து 1,277 ரூபா வரும். ஓகேங்களா, 100 மில்லிகிராமுக்கு. இது கூடவே சேர்ந்து நமக்கு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ 1,277 ரூபா இன்ட்டு 3% போட்டால் நமக்கு 38 ரூபா 31 பைசா வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1,315 ரூபா 31 பைசா வந்து கொடுத்தீங்கன்னா 100 மில்லிகிராம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த மாதம் போய் டைரெக்டாக காயின் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 100 மில்லிகிராம் வாங்க நமக்கு எவ்வளோ வேணும்? 1,315 ரூபா 31 பைசா வேணும். ஸோ இதுவே வந்து டிஜிகோல்டில் வந்து 100 மில்லிகிராம் சேர்க்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு பார்க்கலாமா? நான் வந்து போத்தீஸோட டிஜிகோல்டு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், 100 ரூபா போட்டாலே உங்களுக்கு வந்து மொத்தமாக 9 மில்லிகிராம் காட்டுது. அப்ராக்சிமேட் வெயிட் வந்து 8 மில்லிகிராம், பெனிஃபிட் 1 மில்லிகிராமோட 9 மில்லிகிராம் காட்டுது. நம்ம வந்து 10 மில்லிகிராமை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 109 ரூபா போட்டிருக்கேன். 108 ரூபான்னு போட்டு பாருங்கள், 9 மில்லிகிராம் தான் வருது. ஸோ நம்ம 109 ரூபா போட்டால் தான் 10 மில்லிகிராம் வருது. இது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து 109 ரூபாயா வந்து நம்ம 10 டைம்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு 100 மில்லிகிராம் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ 109 ரூபா இன்ட்டு நம்ம 10 டைம்ஸ் வந்து பே பண்ண போகிறோம். அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 1,090 ரூபா தான் வரும். ஸோ நம்ம டேரெக்டாக வாங்கணுன்னா 100 மில்லிகிராம் வாங்க 1,315 ரூபா வேணும். இதே இது நம்ம டிஜிகோல்டில் போட்டால் 1,090 ரூபாயிலே வந்து நமக்கு 100 மில்லிகிராம் வந்து நம்ம சேர்த்துடலாம். இங்கே வந்துச்சு இல்லையா 1,277 ரூபா. இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டிஜிகோல்டில் டேரெக்டாக போட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிராம்ஸ் வருது அப்படிங்கிறத. பாருங்கள், 1,277 ரூபா போட்டால் உங்களுக்கு 107 மில்லிகிராம் வருது. ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு 7 மில்லிகிராம் வருது. ஆனால் டேரெக்டாக நம்ம போகும்போது இந்த அமௌண்ட்டுக்கு வெறும் 100 மில்லிகிராம் தான் வாங்க முடியும். ஓகேங்களா, இப்போது நம்ம டேரெக்டாக வந்து காயின் வாங்குறதுல ஜிஎஸ்டி 3% மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நமக்கு டையிங் சார்ஜ் இல்லை வேஸ்டேஜ்னு சொல்லி 1% இல்லை 2% வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நான் சேர்க்கல. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய ஷாப்பில் வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. காயின்ஸ் வந்து வெறுமனே நம்ம ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்குற மாதிரி. நீங்கள் வேஸ்டேஜும் கொடுத்து வாங்குறீங்கன்னா அது நமக்கு ரொம்பவே லாஸ் தான் டிஜிகோல்டை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ டிஜிகோல்டு முடிச்சு நம்ம அதில் காயின் வாங்கும் போதும் லாஸ்ட்டாக வந்து நம்ம 3% ஜிஎஸ்டி வந்து கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு மாதம் வந்து 12,100 ரூபா இருக்குது 1 கிராம் ரேட்டு. 2வது மாதம் 12,300ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3வது மாதம் 12,500, 4வது மாதம் 12,800, 5வது மாதம் 13,000ன்னு எடுத்திருக்கேன் 1 கிராம் ரேட் இதெல்லாம். இப்போ நம்ம 100 மில்லிகிராம் வாங்கினோம் அப்படின்னா இந்த 12,100 ரூபாய்க்கு வந்து 1,210 ரூபாய்க்கு வந்து நம்ம 100 மில்லிகிராம் வாங்கலாம். ஸோ அது மாதிரி இந்த ரேட்டுக்கு வந்து 1,230 ரூபாய்க்கு 100 மில்லிகிராம் வாங்கலாம். அதே மாதிரி 3வது மாதம் வந்து 1,250 ரூபாய்க்கு 100 மில்லிகிராம் வாங்கலாம். ஸோ 4வது மாதம் 12,800 ரூபா ரேட் அப்படின்னா 1,280 ரூபாய்க்கு 100 மில்லிகிராம் வாங்கலாம். ஸோ இதுவே 13,000னா 1,300 ரூபாய்க்கு நமக்கு 100 மில்லிகிராம் வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 3% ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணியிருக்கேன். 1,210 ரூபானா 36 ரூபா 30 பைசா வரும். இதுவே வந்து 1,230னா 36 ரூபா 90 பைசா வரும். இதுவே வந்து 1,250னா 37 ரூபா 50 பைசா வரும். 1,280 ரூபானா 38 ரூபா 40 பைசா வரும். ஸோ இதுவே வந்து 1,300 ரூபானா 39 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 1 கிராம் ரேட் வந்து ஒவ்வொரு மாதமும் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு 100 மில்லிகிராம் வாங்கணுன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். இங்கே வந்து இந்த அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எவ்வளோ ரூபா வரும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நம்ம டேரெக்டாக காயின் வாங்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ இதை வந்து டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 188 ரூபா 10 பைசா வரும். எவ்வளோக்கு? 500 மில்லிகிராமுக்கு. இதுவே நீங்கள் டிஜிகோல்டில் வந்து லாஸ்ட்டாக காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஜிகோல்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு படி தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாஸ்ட் மந்த் இருக்கக்கூடிய இந்த ரேட்டே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 13,000 இன்ட்டு 500 மில்லிகிராம் இல்லையா. ஸோ 0.500 இன்ட்டு 3% ஜிஎஸ்டி போட்டால் நமக்கு 195 ரூபா வரும். ஸோ நீங்கள் டிஜிகோல்டில் வந்து லாஸ்ட்டாக காயின் வாங்குறீங்க அப்படின்னா
ரூ. 195 வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம டேரெக்டாக வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரூ. 188 தானே வருது, ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ₹7 வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே தான் நம்ம வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்கே நான் போட்டிருக்கேன்ல அமௌண்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட் கொடுப்போமோ அதுதான் வந்து நான் இங்கே போட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்து 100 மில்லிகிராம் வாங்குகிறோம் இல்லையா, இதே அமௌண்ட்டுக்கு தான் நம்ம டிஜிகோல்ட்லேயும் வந்து 100 மில்லிகிராம் வாங்குகிறோம் அப்படின்னா கூட ₹7 தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் வந்து இந்த அமௌண்ட் நம்ம போடணுங்கிற அவசியமே இல்லை. இதை விட கம்மியான அமௌண்ட்லேயே நம்ம 100 மில்லிகிராம் சேவ் பண்ணிடலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கிராம் 12,770 அப்படின்னா நம்ம டேரெக்டாக காயின் 100 மில்லிகிராம் வாங்கணும்னா ₹1,277 வேணும். ஆனால் நம்ம டிஜிகோல்டில் ₹1,090 வாங்கிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ₹170 வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேங்களா, இது இல்லாமல் நமக்கு ஜிஎஸ்டி வேறு ₹38 வருது. நான் அதை சேர்க்கல, அது சேர்க்காமலே நமக்கு ₹170 வந்து லாபம் வருது. இப்போ இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ₹200 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. அப்போது ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம டிஜிகோல்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளோ லாபம் வரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஒவ்வொரு மாதமும் டேரெக்டாக காயின் வாங்கி சேவ் பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை டிஜிகோல்டில் ஒவ்வொரு மந்த்தும் அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணுறது பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு தான் பெஸ்ட்டு. அதுக்கு நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் வந்து நம்ம பார்த்தோம், கேல்குலேஷனோடையே பார்த்தோம். டேரெக்டாக காயின் வாங்குறதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய தங்கம் நம்ம கையில் இருக்கும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. ஆனால் டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு டிஜிட்டலாக தான் இருக்கும், உங்கள் கையில் இருக்காது. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கலாம், நீங்கள் போத்தீஸ் டிஜிகோல்டு தானே காட்டினீங்க, உங்களுக்கு வந்து 7% பெனிஃபிட் இருக்கனால 10 மில்லிகிராம் ஆட் ஆகுது. இதுவே வந்து பெனிஃபிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 மில்லிகிராம் ஆட் ஆகுதுல்ல, அப்போ வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்கலாம். அப்படி பார்த்தாலும் கூட இப்போ ₹109 எத்தனை மில்லிகிராம் வந்துச்சு, பெனிஃபிட் இல்லாமல் 9 மில்லிகிராம் வந்துச்சு இல்லையா. இப்போ 9 மில்லிகிராம் அப்படின்னா நம்ம எத்தனை டைம்ஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹109 ஒரு 11 டைம் போட்டோம் அப்படின்னா நமக்கு 99 மில்லிகிராம் வந்து நமக்கு சேரும். அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1199 வந்து நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 99 மில்லிகிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ₹1199 வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராமுக்கு நம்ம வந்து ஒரு ₹20 கூட ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்த்தா கூட நமக்கு ₹1219 நம்ம 100 மில்லிகிராம் சேவ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள் ₹1315 வேணும் நமக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து டிஜிகோல்டு தான் வந்து லாபமாக இருக்கும். தங்கமயில், போத்தீஸ், ஜிஆர்டி இதில் இருக்கக்கூடிய டிஜிகோல்டில் எவ்வளோ நாளைக்கு வந்து எவ்வளோ % பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அதிகமான கிராம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மளோட சேனலில் கோல்டு ரிலேட்டடான வீடியோஸு, பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸு, கேல்குலேஷன் வீடியோஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.